Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. நீங்கள் நிழலா நிஜமா? நான் பொய்ன்னு சொல்ற வீடியோவை, டீப் ஃபேக் வீடியோவை நீங்க நிஜம்னு சொல்றீங்க. நான் நிஜம்னு சொல்ற கைலாசா தேசத்தை நீங்க கற்பனைன்னு சொல்றீங்க. உண்மையில பார்த்தா நீங்க மாய உலகத்திலேயே இருக்கீங்க. உங்க உலகமே மாயைன்னு நான் நினைக்கிறேன். நிழலா நிஜமா, எது கற்பனை, எது மாயை, எது நிஜம் அப்படிங்கறதெல்லாம் காலம் தான் முடிவு பண்ண முடியுங்க. வாழற வரைக்கும் ஜீவன் முக்தி, வாழ்ந்த பிறகு பரமுக்தி. இந்த கைலாசம்ங்கிற இந்த நாட்டுக்கான மூலதனமே என்ன? அவர்கள் கொடுத்த பரமசிவ அனுபூதியும் பரமசிவ ஞானமும் தான். எனக்கு என்ன வேணுமோ, என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணுமோங்கய்யா, அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். மிஸ் பண்றேன்னு வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஒருவேளை என்ன மிஸ் பண்ற பக்தர்களை மிஸ் பண்றேன். யார் யாரெல்லாம் என்ன மிஸ் பண்றதா நினைக்கிறீங்களோ உங்களை எல்லாம் நான் மிஸ் பண்றேன், அப்படி வேணா சொல்லலாம். அவ்வளவுதான். 3 வயசுல பால சந்நியாசம் கொடுத்தாங்க, 5 வயசுல பொது மேடையில உட்கார வச்சாங்க. அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் உருவாக்கி கொடுத்த பவர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் என்றென்றும் என்னை காத்து கொண்டிருக்கின்றது. கான்ஷியஸ் சாவரனிட்டி. நாம் ஆர்க்குங்குடியல்லோம், நமன எஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலையில்லோம், ஏமாப்போம், விழியறியோம், வணிவோம் அல்வோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. என்னை வாழற வரைக்கும் ஜீவன் முக்தி, வாழ்ந்த பிறகு பரமுக்தி. வாழற வரைக்கும் தலைவன், வாழ்ந்த பிறகு பரம்பொருளோடு கலந்து இறைவன். இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. இருக்கும் வரை பரம்பொருளின் இருப்பில் இருந்து பரம சத்தியத்தில் நிலையிருந்து பரமசிவத்துவத்தை வாழ்வதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள். அதுதான் வாழ்க்கையின் அனுபூதியாக சிறு வயதிலேயே எனக்குள்ள அளித்து த பவர்ஃபுல்லான கான்ஷியஸ் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசத்தை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. என்னுடைய ஆச்சாரியர், சைவமும் தமிழும் கற்றுக் கொடுத்தவர் பாண்டுரங்கனார். இது மாதிரி குருவழி பரம்பரையாலும் கருவழி பரம்பரையாலும் இவர்கள் எல்லோரும் செய்த தியாகம், என்ன ட்ரெயின் பண்றதுக்காக, என்ன உருவாக்குறதுக்காக, வளர்க்கிறதுக்காக அவர்கள் செய்த தியாகத்தை மறைக்கவும் மறுக்கவும் கூடாது. அவங்க யாரும் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் வச்சில்லாம இருக்கலாம். ஆனால் இந்த கைலாசம்ங்கிற இந்த நாட்டுக்கான மூலதனமே என்ன? அவர்கள் கொடுத்த பரமசிவ அனுபூதியும் பரமசிவ ஞானமும் தான். போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே, என் வாழ்வின் முதல் ஆகிய பொருள், கேபிட்டல் ஆஃப் கைலாசா இஸ் பரமசிவ ஞானமும் பரமசிவ பக்தியும் பரமசிவ விஞ்ஞானமும் அவர்கள் கொடுத்தது. அதனால செல்ஃப் ஸ்டைல்டுன்னோ சுயம்புன்னோ நீங்க சொல்றது இகழ்வதற்காக சொன்னாலும் புகழ்வதற்காக சொன்னாலும் பொய். சாமி, முதல்ல இருந்த மாதிரி உற்சாகம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கேன். இல்லைங்க, ஆக்சுவலா உண்மையான பிரச்சனையை சொல்லிடுறேன். மனிதர்களோடையே இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தா உற்சாகமாவே இருக்குங்கய்யா. இந்த 2 வருஷமா மனிதர்களோட இன்டராக்ட் பண்றது கம்மி. ஒரு 3 மணி நேரம் மனிதர்களோட இன்டராக்ட் பண்றேன். ஆனா ஆல்மோஸ்ட் 10 மணி நேரத்துக்கு மேல இந்த மெஷினோட உட்கார்ந்து அது கூட நாம பேசி பேசி எழுதி எழுதி இந்த புக்ஸஸ், ட்ரெடிஷ்னல் ஸ்கிரிப்சர்ஸ், லிட்ரேச்சர்ஸ், பாரம்பரிய நூல்கள், ஆன்மீக புத்தகங்கள், இதோட சினாப்சிஸ் எழுதுறது, அப்புறம் என் வாய்ஸ் மாடல் வேற ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அதை ட்ரெயின் பண்றது, சில நேரத்தில் உட்கார்ந்து மொத்தத்தையும் டைப் பண்றதுக்கு முடியாதனால டிக்டேட் பண்ணுவோம். இது 10 நிமிஷம் கழிச்சு மெதுவா சொல்லும். யுவர் ஆக்சென்ட் can't be understood, can you repeat it அப்படின்னு.
திரும்ப ஆரம்பிக்கணும். நம்மளுதா இந்த இட்டலி ஆக்சென்ட், யூகே ஆக்சென்ட், இந்தியன் ஆக்சென்ட், யுஎஸ் ஆக்சென்ட் எல்லாம் சொல்றாங்களே இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி நம்மளுது இட்லி ஆக்சென்ட். இட்லி தின்னு 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 நாக்கு தடிச்சு போனதுனால நம்ம ஆக்சென்ட் இது இட்லி ஆக்சென்ட். என்ன பண்றது? நம்ம ஆக்சென்ட் அதுக்கு புரிய வைக்கிறதுக்கே பெரிய வேலையா இருக்கு. அதுக்கு பிறகு நாம பேசுற இங்கிலீஷ அது டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தப்புறம் அது தப்பு ரைட் இருக்கான்னு பார்த்து சரி பண்ணி மெஷின்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி மெஷின்ஸோட தொடர்ந்து ஒர்க் பண்றதுனால கொஞ்சம் சைலண்டா இருக்கிறேன். அது வேணா உண்மைதானே தவிர மற்றபடி உற்சாகம் இழக்கவில்லை. தந்தி டிவி கேட்டிருக்கிறீங்க ஒரு கேள்வி, இந்தியால ரொம்ப மிஸ் பண்ற விஷயம் என்ன, உங்களுக்கு பிடிச்ச இந்தியன் ஃபுட் என்ன? பிடிச்ச இந்தியன் ஃபுட் சொல்லிட்டேன். இட்லி, அண்ணாமலையார் கோவில் தயிர் சோறு, புளியோதரை, கோயில் பிரசாதம் தாங்க ஐயா. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் பிடிச்ச இந்தியன் ஃபுட்டு. மிஸ் பண்ற விஷயம் அப்படின்னு சொன்னீங்க கேட்டீங்கன்னா, உண்மையா சொல்லணும்னா எதையும் மிஸ் பண்ணலைங்கய்யா. காரணம் என்னன்னா, அண்ணாமலையார் கோவில அண்ணாமலையார தரிசனம் பண்றத அதுதான் ரொம்ப நான் செரிஷ் பண்ணி என்ஜாய் பண்ற ஒரு விஷயம். என்னுடைய வாழ்க்கையோட ஒரு இனிமையான உணர்வுகள்னா அண்ணாமலையாரை நான் தரிசனம் பண்றது தான். ஏன்னா அங்கேயே பிறந்து அவரையே பார்த்து அவரோடையே வளர்ந்ததுனால தரிசனம் பண்றதுதான். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அண்ணாமலையார் நினைக்க முக்தி. ஒருவேளை சிதம்பரத்துல நடராஜர் மேல பக்தி வந்திருந்தா தரிசிச்சாதான் முக்தி. திருவாரூரா இருந்தா பிறந்தாதான் முக்தி. காசியா இருந்தா அங்க இறந்தாதான் முக்தி. அப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்னதான் கதி? இது மாதிரி எந்த சங்கடமும் இல்லாம யாருக்கு வேணுமானா முக்திய ஓப்பன் சோர்ஸா மாத்தினது அண்ணாமலையார் தான். நினைச்சாலே முக்திப்பா அப்படின்ட்டார். அதனால அந்த கட்டாயமும் தரிசனம் பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயமும் எனக்கு இல்லை. அண்ணாமலையான் நினைத்தாலே முக்தி. முக்திய ஓப்பன் சோர்ஸ் ஆக்கின முதல் தெய்வம் அண்ணாமலையார் தான். அதனால வேற ஒன்னும் பெருசா மிஸ் பண்றேன்னு சொல்ல முடியாது. எனக்கு என்ன வேணுமோ, என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணுமோங்கய்யா, அதை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். காலையில எந்திரிச்சு யோகா பண்ணுவேன், சிவ பூஜை பண்ணுவேன். எனக்கு சிவ பூஜைக்கு என்னென்ன வேணுமோ வில்ல மரம்லாம் எடுத்துருக்கோம். எல்லா விதமான பூக்கள் சிவ பூஜை பண்றதுக்கான நந்தவனம் வச்சிருக்கோம். என்ன வேணுமோ பசுக்கள், இந்தியாவில இருந்தே பசுக்கள் எடுத்துன்னு வந்து வச்சிருக்கோம். அதோட பால் எடுத்து அதுல பூஜைக்கு தேவையான பால், நைவேத்தியம், மற்ற பஞ்சகவ்யங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிறோம். மிஸ் பண்றேன்னு வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஒருவேளை என்ன மிஸ் பண்ற பக்தர்களை மிஸ் பண்றேன். யார் யாரெல்லாம் என்ன மிஸ் பண்றதா நினைக்கிறீங்களோ உங்களை எல்லாம் நான் மிஸ் பண்றேன் அப்படி வேணா சொல்லலாம். அவ்வளவுதான். உங்கள் நிழலா நிஜமா? ஐயா, நான் பொய்ன்னு சொல்ற வீடியோவை, டீப் ஃபேக் வீடியோவை நீங்க நிஜம்னு சொல்றீங்க. நான் நிஜம்னு சொல்ற கைலாசா தேசத்தை நீங்க கற்பனைன்னு சொல்றீங்க. உண்மையில பார்த்தா நான் கற்பனை தேசத்துல இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க மாய உலகத்திலேயே இருக்கீங்க. உங்க உலகமே மாயைன்னு நான் நினைக்கிறேன். என் தேசம் கற்பனைன்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்க உலகமே மாயைன்னு நான் நினைக்கிறேன். அதனால நிழலா நிஜமா
எது கற்பனை, எது மாயை, எது நிஜம் அப்படிங்கறதெல்லாம் காலம் தான் முடிவு பண்ண முடியுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.